தோல்வியை ஒத்துக்கொண்ட சசிகலா மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் குறுகிய கால பொதுச்செயலாளராக இருந்தவர் தான் சசிகலா அம்மையார். அப்படிப்பட்ட சசிகலா அம்மையார் நேற்று தினம் ஒரு அதிரடியான ஒரு பேட்டியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அதிமுக இணைப்பு என்பது சாத்தியம் கிடையாது, அதிமுக இணைப்பு என்பது மிக சிரமமான விஷயம் என நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் ஒரு காலத்திலே அதிமுகவை இணைப்பது மிக சுலபமாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமியை வழிக்கு கொண்டு வந்தால் அதிமுக ஒன்றிணைந்து எனக்கு தவறான ஒரு எண்ணத்தை வைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது அது இணைப்புக்கு சாத்தியம் என்பது கிடையாது, இணைப்பு என்பது சிரமமான காரியமாக இருக்கிறது என தற்போது வெளிப்படையாகவே சசிகலா அம்மையார் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சொத்து குவிப்பு வழக்கிலே 2014 ஆண்டு சசிகலா சிறைக்கு செல்ல நேரத்தில் போது எடப்பாடி பழனிசாமி முதல்வர் பொறுப்பு ஏற்றிருந்தார். அதன் பிறகு அமைச்சர்கள் ஒன்று சேர்ந்து சசிகலா அதிமுக நீக்கம் செஞ்சிருந்தாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் அதிமுக வழி நடத்திட்டு வந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக பொறுப்பு ஏற்க ஓபிஎஸ் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர் 2022 ஆண்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். எனினும் கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாமல் தோல்வி செலுத்தது. இதனால் அதிமுகவில் பிறந்து கிடக்கும் சசிகலா ஓபிஎஸ் அணிகள் டிடிவி தினகரனையும் அதிமுகவையும் ஒன்றிணைத்து தேர்தலை சந்தித்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் என யோசனைகள் முன்வைக்கப்பட்டு அதற்குரிய வேலைப்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது செங்கோட்டையன் கூட அவருடன் ஒன்று சேர்ந்து கொண்டு அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என வெளிப்படையாகவே பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் தொடர்ந்து 200 தொகுதிகளில் வென்று ஆட்சியை பிடிப்போம் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிற நிலையிலே நமது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 210 தொகுதிகளில் கண்டிப்பாக அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படித்தான் நேற்று தினம் சசிகலா அம்மையார் ஒரு பேட்டியை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அதிமுக இணைப்பு என்பது சிரமமான காரியமாக இருக்கிறது என வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். சசிகலா அம்மையார் ஒரு காலத்தில் எடப்பாடி பழனிசாமி வழிக்கு கொண்டு வந்து விட்டால் அதிமுகவை ஒன்றிணைத்து அதிமுகவுடைய தலைமையை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அதிமுகவுடைய தலைமையை நாம் ஏற்றுக்கொண்டால் அதிமுகவை குடும்ப கட்சியாக மாற்றிவிடலாம். திமுக எப்படி குடும்ப கட்சியாக இருக்கிறதோ அதன் போல் சசிகலாவுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு முக்கியத்துவம் என்பது கொடுக்கப்பட்டு அதன் மூலம் பொதுச் செயலாளர் போன்ற முக்கிய பொறுப்புகளிலே அவர்களைச் சேர்ந்த நபர்களை மட்டுமே நியமிக்க முடியும் என தப்பு கணக்கை போட்டு வைத்திருந்தார். அந்த இடத்திலே எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாபெரும் ஒரு நபர் இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியாமல் சசிகலா தப்பு கணக்கு போட்டிருந்தார். மூலம் முதலமைச்சரானவர் தானே, அவரை எளிதாக வீழ்த்திவிட முடியும் என எண்ணி தப்பு கணக்கு போடும் சசிகலாவிற்கு தற்போது புரிய ஆரம்பித்து விட்டது. எடப்பாடி பழனிசாமியை ஒன்றுமே செய்ய முடியாது. இனிமேல் நாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் என்னதான் முறையிட்டாலும் அதிமுக ஒன்றிணைப்புக்கு சாத்தியம் என்பது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே அதிமுக ஒன்றிணைப்புக்கு சிரமமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகளை தற்போது நம்ம சசிகலா அம்மையார் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பாக சொல்ல போனால் சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அதிமுகவிற்குள் வந்துவிட வேண்டும். அதிமுக ஒன்றிணைந்தால் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒன்றிணைந்தால் 2026 வெற்றி பெற்ற பின்பு அதிமுக 10 துண்டுகளாக பிரிந்து கிடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதிகார போட்டி என்பது மிகப்பெரிய அளவிலே அதிமுகவிலே வெடிக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் இதுவரைக்கும் தகவல் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.